ஏன் கிச்சு காணிக்காத. அதுக்கப்புறம் கேரட்டும் பீட்ரூட்டும் சீஸ் மாதிரி, அது வந்து ஒரு இட்டாலியன் ரெசிபின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு வந்து கிளம்புறேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பெரிய மேக்கப் குருவெல்லாம் இல்லை, எனக்கு அனுஷா தான் கொஞ்சம் டிப்ஸு சொல்லி தந்து. இப்போ என்கிட்ட கேட்டிருந்தீங்கல்ல நீங்கள் போட்டிருக்க ரெட் வளையலும் ஒயிட் இதுவும் எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ இங்கே பெரிய ஆச்சரியமே நடந்துட்டுருக்கு. அனுஷா வந்து அவள் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து விலாக் மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 12 மார்னிங் இல்லை, கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, 12:30. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் பெரியம்மாவோட வீடு பால் காய்ச்சி இருக்குது, அதுக்கு போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் க்ரோசரிஸ் நேற்று தான், இன்றைக்கி நேற்று நைட்டு தான் சதீஷ் வந்து சேலம் போயிருந்தாங்கன்னு சொன்னாங்களா, நேற்று தான் வந்தாங்க. ஸோ அதனால் திங்ஸ் கொஞ்சம் க்ரோசரிஸ் வாங்க போகணும். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்டிங் விலாக் மாதிரி தான் இருக்கும். அதுக்கிடையில் உங்களுக்கு என்ன காணிக்கிறேன்னு பாருங்கள். சதீஷ் இல்லாத டைம் வந்து ஒரு பார்சல் வந்துச்சு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணலாம் அவங்களுக்கு உள்ளது அப்படின்னு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸில் பாலாஜி வந்து ஒரு பேண்ட் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதாவது லுங்கி மாதிரியும் இருக்காது, பேண்ட்ஸ் மாதிரியும் இருக்காது, அதாவது லுங்கி மாதிரி உள்ளது பேண்ட்ஸ் மாடலில். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அது சதீஷ் வந்து அதை பார்த்து அமேசானில் வந்து அதை சர்ச் பண்ணி வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது கிட்டத்தட்ட நம்மளோட என்ன பேண்ட்டு, பட்டியாலா தானே, இந்த ஆமாம் பட்டியாலா பேண்ட்ஸ் மாதிரி. ஆனால் வந்து சதீஷ் போட்டு காமிச்சோம், நல்லா இருந்துச்சு. இதில் வந்து இது வந்து பியூர் காட்டன், ஃப்ரீ சைஸு. இங்கே பாருங்கள் பாக்கெட்லாம் இருக்குது. ஸோ இந்த லுங்கியெல்லாம் வேட்டியெல்லாம் உடுக்கிறதுக்கு பதிலாட்டு இதை போட்டால் கொஞ்சம் யங்காட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சதீஷ் ஒரு நாள் போடும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதான் பிக் பாஸ் பற்றி நேற்று தான் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பாலாஜி போட்ட ட்ரெஸ்ஸே வாங்கிட்டான் சதீஷ். ஓகே, ஸோ இதையும் காணிச்சாச்சு. இனி வந்து நம்ம அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்பியாச்சு. ஆக்சுவலி பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால தான் வந்து பயங்கரமாக பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் வெளியே போகும்போது ட்ரெஸ்ஸு போட்டேன். இனி வந்து கிளம்ப மட்டும் செய்யணும். ஸோ சதீஷ் வந்து குளிச்சிட்ருக்காங்க. ஸோ நான் கிளம்பும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து மேக்கப் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் வந்து பெருசாக மேக்கப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் வந்து எப்படி சிம்பிளாக வந்து வெளியே போகும்போது ரெடி ஆவேன் அப்படிங்கிறத நீ வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல உங்களுக்கு. அதுக்கிடையில் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் வேலை என்னது மஹி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காய் வந்து கார்டனில், வெஜிடபிள் கார்டனில் வந்து காய் எல்லாமே நல்ல தக்காளி எல்லாம் நல்லா நிறைய பழுத்துருக்கு. அதனால் அது எல்லாத்தையும் போய் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். வா வா வா, அதான் மஹியை கூப்பிட்டுருக்கேன். இன்றைக்கி என்னோட ஹெல்ப்பர் இவ தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வாட்டி எங்கள் இதில் பூ பூத்ததை பாருங்கள். இந்த ஜெவந்தி வந்து பூத்துடுச்சு, எல்லோ கலர், அது ஒயிட் கலர். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு பூத்துருக்கு. வா, இங்கே வெயில் மழைன்னு மாறி அடிக்கிறதுனால ஸோ நான் இப்போ வந்து அந்த அணிலுக்குள்ளே ஃபுட்டை இங்கே வச்சுட்டேன். ஏன்னா வந்து இங்கே தொங்க போடும்போதெல்லாம் இங்கே கீழே அவ்வளோ சிந்தி புல் முளைக்குது. அதனால் வெத்தலை கேட்டிருந்தீங்க காணிக்க, பாருங்கள் வெத்தலை சூப்பராக வந்துடுச்சு. ஆமாம், ஃபுட்டு அதை சாப்பிடுல. ஸோ வெத்தலை பாருங்க, வைக்கும்போது எத்தனோண்டு இருந்து இப்போ நிறைய இலை தழுத்து வந்துட்டுருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் இது பெருசானோடனே மண்ணுலேயோ எதுலேயோ மாற்றிடுவோம். போமா, சரி போ. நிறைய அப்டேட் இருக்குது. இல்லை ஒன்று ஒன்றா அம்மா காணிச்சிட்டு வரேன். ஸோ இங்கே பாருங்கள் பம்கின் எப்படி வந்துடுச்சு பாருங்க. பம்கின் பூ பற்றியா இந்த உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த சைடு வாடி, இந்த சைடு வா, இதில் வரேன். இந்த பம்கின் ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, ஸ்குவாஷ் ஃப்ளவர்ஸ்குள்ளாடி க்ரீம் சீஸ் ஸ்டஃப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ரெசிபி உண்டு. ஸோ இன்னும் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்குள்ளாடி ஒரு சீஸ் மாதிரி, அது வந்து ஒரு இட்டாலியன் ரெசிபின்னு தான் நினைக்கிறேன். ஸ்டஃப்டு ஸ்குவாஷ் ஃப்ளவர் ஃப்ரிட்டர்ஸ். இந்த வந்துட்டேன்டி செல்லம். ஸோ நான் பண்ணி காணிப்பேனான்னு தெரியல, என்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு காணிக்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேத்துக்கு அது கிடைக்காதுல்ல. இந்த வந்துட்டு எங்கே வா, இங்கேருந்தே வா. சரி அங்கேருந்தா ஓகே. ஸோ மஹி அங்கே போய் நின்றுட்டான். ஸோ அங்கேருந்தே வரேன்.
இங்கே வா இங்கே வா பாரு. ஆமா ஐயோ இவ்வளோ பேசுறேன். இங்கே பாருங்க மஹிக்கு உங்கள்கிட்ட ஏதோ காணிக்கணுமோ. என்னதுடா? பாரு பாரு பாரு. ஏய் மார்னிங் க்ளோரி காணி. மஹி பாருங்க மார்னிங் க்ளோரி ஃப்ளவர்ஸ் பறிச்சிருக்கா. வா இங்கே வா. அந்த தக்காளி பாரு அண்ணா. இப்படி இல்லை இப்படி இல்லை தக்காளியில் இல்லை. ஐயே ஆமாம் என்ன ஒன்று பெரிய தக்காளி இருக்கு பாரு. அங்கே அண்ணா இருக்கு பாரு. ஏ ஓகே. இந்த பிளான்ட்ஸில் வேறு தக்காளி இருக்கா? இல்லை. அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அதை பறிச்சிட்டு வந்துடுவோமா? நான் ஒளிஞ்சிருக்கு பாரு, தெரியுதா? நான் ஒளிஞ்சிருக்கு பத்தியா? நில நிலாமா அம்மா இதை நீ பிடிச்சிக்கோ. அம்மா வெட்டியே காணி. ஸோ நம்மளோட கத்திரிக்காய் செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த சைட் பாருங்க. இது வந்து கத்திரிக்காய். வர. ஸோ இது கத்திரிக்காய் நினச்சேன்ல, ஆனால் பார்த்தா இது வந்து சுண்டைக்காய். பெரிய பெரிய லீஃப் அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ நம்மளோட மிளகா செடியை ஓவர்டேக் பண்ணிட்டு சுண்டைக்காய். அதுக்கப்புறம் இங்கே குட்டியாக வச்சேன்ல கத்திரிக்காய், அது பெருசாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து கொத்தாட்டு பூ மாதிரி வந்திருக்கு. ஸோ இது எனக்கு இப்போ வந்து என்னென்னா இந்த ரெண்டும் என்ன வெரைட்டின்னு தெரியணும், என்ன வெரைட்டி கத்திரிக்காய்ன்னு. ஏன்னா இதுவும் சேம் கிடையாது, அதே மாதிரி இதுவும் சேம் கிடையாது. அப்புறம் 2 குட்டி கத்திரிக்காய் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு வழி சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எலி தோண்டி போட்டிருக்கு பாருங்கள். இங்கே எலி இருக்குது, அண்ணா தோண்டி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ எலி போகிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுமான்னு சொல்லுங்கள். என்னோடய க்ளவுஸை எடுத்து கடிச்சு போட்டிருக்குத பாருங்கள். ஸோ எனக்கு என்ன பண்ணனே தெரியல, அதனால் எலி போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட பியூட்டிஃபுல்லான இந்த ஃப்ளவரை பாருங்கள், அழகாக இருக்குது. வெஜிடபிள் கார்டனுக்குள்ளாடி வந்தாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், அது ஏன்னு தெரியல. என்னம்மா எவ்வளோ தக்காளி பற்றியா? குட்டி தக்காளி பாப்பாக்கு எட்டாது, அம்மா எடுத்துறவா? இந்தா பாப்பா அதை எடு. இந்தா இந்தா. ஓகே, இனி இந்த சைடு வேறு தக்காளி, இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். ஆமாம், இங்கே வா. எங்கே போகிற நீ? பார்த்து அம்மா எங்கே போகிற? அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வா. அது வேண்டாம், அது காய். அது இன்னும் பழுக்கணும். இந்த சைடு வா. இங்கே பாருங்க, இன்னும் வேறு அது பெருசாகும்போது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், ஒரு சைடு பச்சையாக இருக்குது, ஒரு சைடு பழுத்துருக்கு. சரி, இந்த சைடு இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம zucchini எல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள். ஓகேடா, ஓகே, சாப்பிடு. அதுக்கப்புறம் நம்ம பைத்தங்காய் பீன்ஸ் வந்து போட்டோம்ல, அதுலேயும் காய் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் பெருசாகும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக அதுதான், அது அப்படியே மேலே படர்த்தி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாவக்காய் இது இங்கே வந்திருக்கு. மேலே ஏறு. ஓகே, எல்லாம் வெயிட்டுனால சரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து விரிஞ்சு இருந்ததுனால எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட்டி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை. ஸோ மஹி காணி. ஸோ 2 நாள் முன்னாடி தான் நிறைய எடுத்தேன், இப்போ 3 நாளாக இருக்குது. சரி, அங்கே வச்சிருடா. ஓகே,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து நிறைய காய்ச்சிருச்சு. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது என்கிட்ட வந்து பச்சை மிளகா நிறைய இருக்குது, அதனால் இன்றைக்கி பறைக்க போகிறதில்ல. இதை வந்து அப்படியே விட்டுற போகிறேன். சிவப்பு கலரில் ஆகணும்னா ஆகட்டும் இதுங்க, இல்லைன்னா தேவைப்படும் போது நான் வந்து பறைச்சிக்க போகிறேன். ஆனால் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாலையுமே நிறைய காய்ச்சி எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துடுச்சு. பர்பிள் அந்த பச்சை மிளகா. ஸோ அதெல்லாம் தேவைப்படும் போது பறைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலபினோ சில்லி வந்து நான் விட்டுற போகிறேன். ஏன்னா வந்து இது எவ்வளோ பெருசாகுதுன்னு எனக்கு பார்க்கணும். இப்போ இவ்வளோ பெருசு இருக்குல்ல, அங்கேயும் இருக்குது. ஸோ அது எவ்வளோ பெரிய காயாகுதுன்னு பார்க்கணும். பார்த்தியா, குட்டி காய் பார்த்தியா, வா. ஆமாம். அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு மிளகா வந்து வளர்ந்துட்டுருக்கு. இதில் எல்லாம் என்ன மிளகான்னு தெரில. இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதுலேயும் ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா டிண்டான்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டு. ஸோ படர்ந்து வந்துட்டுருக்கு. பைனாப்பிள் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஏன் கிச்சு காணிக்காத. அதுக்கப்புறம் கேரட்டும் பீட்ரூட்டும் சூப்பராக வளர்ந்துருக்கு. எல்லாம் எப்படி கேரட் வந்திருக்கு பாருங்கள். பீட்ரூட்டும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு கேரட் இருக்குது, ஒரு பீட்ரூட். எனக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், இது எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ ஓகே, இதுதான் அப்டேட் உங்களுக்கு. கார்டன், நம்ம வெஜிடபிள் கார்டன். ஆமாம், அது நீ பழுத்தோன்னா பறைப்போன்னா ஓடியா. கொசு கடிக்க வந்துரு. ஓகே. ஸோ புதினாவை பாருங்கள், புதினா கூடயே ஒரு தக்காளியும் வளருது. நான் வந்துட்டேன்டா. வெத்தலை எப்படி வளர்ந்துருக்கு பத்தியாடா, அழகாக பிடிச்சி வளர்ந்துருச்சு. இனி அது 2-3 இலை வந்தோன்னா மண்ணில் வச்சிட வேண்டியதான். சின்னதெல்லாம் வச்சோம், ஒன்றுமே இல்லாமல் பத்தியா. ஸோ நான் வந்து எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு வந்து கிளம்புறேன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், பிபி க்ரீம்னு. ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லா பிராண்ட்லேயும் கிடைக்கும். இது என்ன பிராண்டுன்னு தெரில, இது தாய்லாந்தில் நான் வாங்கினது. ஸோ இந்த ஒன்றே மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான் பிபி க்ரீம்னா என்னமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அனுஷா சொல்லிச்சு இது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆன ஒன்று அப்படின்னு சொல்லிச்சு, ஃபவுண்டேஷன் எல்லாமே. ஸோ இதை இப்படி போட்டுட்டு இது வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நான் எதுவுமே போட மாட்டேன். ஆனால் நீங்கள் எது போடலான்னு சொல்லி கூட கொஞ்சம் பிரைட்னஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். பார்த்து ஸோ இதை அப்ளை பண்ணும்போது இந்த நோஸ் இதை வந்து நான் இப்படி லைட்டாக இப்படி பண்ணிடுவேன். அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பாயிண்டடாட்டு வரும். ஓகே. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன போடலான்னா கூட கொஞ்சம் பிரைட்னஸுக்கு ஸோ இந்த நைக்காவோட இது க்ரீம் டு பவுடர் காம்பேக்ட் இந்த அனுஷா தான் எனக்கு கொடுத்தா. ஸோ இதை வந்து லைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிலி இது என்னதுடா ஒன்றும் இல்லை. சரி, அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிலி லுக் வராது சரியா. ஆனால் நான் வந்து முக்கால்வாசி பிபி க்ரீம் மட்டும்தான் போடுவேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுவேன். இதுதான் அது, நான் இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மெட்ராஸ் காப்பி அப்படின்னு நைக்காவோடது. ஆல்மோஸ்ட் ஓவரா போட்டுட்டு வரேன். இவ்வளோதாங்க என்னோட சிம்பிள் மேக்கப். ஸோ இந்த லிப்ஸ்டிக்ல எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம், இது வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்காது, ஒரு சின்ன ஷேட் கொடுக்கும், அந்த ஒரு ப்ரௌன் ஷேடு. ஸோ எனக்கு அது பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐலைனர் போடுவேன். ஸோ இது லாக்மியோட ஃபோக்கஸ் ஆகுதா. ஸோ லாக்மியோட ஐலைனர். ஓகே, இந்த ஐலைனர் போட்டுட்டு வந்துடுறேன்.
கலர் கலர் ஷால் இருந்ததா அதை எடுத்துக்கலாம். ஓகே அவ்வளோதான். ஸோ ஐலைனர் மட்டும்தான் போடுவேன். அதுக்கப்புறம் பொட்டு 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 காணும் பொட்டு நம்ம நார்மல் ஐடெக்ஸ் பொட்டு. ஸோ நிறைய பேர் மாறி மாறி கேட்டிருந்தீங்க மேக்கப் லுக் போடுங்கன்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்து அன்ஷாட்ட சொல்லிட்டு இருந்தேன், எடி என்கிட்ட மேக்கப் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ ஏன்னா நான் மேக்கப்பே அந்தளவுக்கு போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சிம்பிளான கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறது தான் பிடிக்கும், ரொம்ப மேக்கப் போட பிடிக்காது. அதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஃபேவரட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஜிமிக்கி. ஸோ அது வந்து என் ஃபேஸுக்கும் வந்து சூட் ஆகுது. அதனால் ஜிமிக்கி ஷால் இங்கே எடுத்துட்டு வா. இவ்வளோதாங்க, இதுதான் என்னோட சிம்பிள் சிம்பிள் வெளியே போகக்கூடிய மேக்கப். ஓகே, ஸோ ஏதாவது கலர் இதுதான் என்னோட டாப்ஸு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் மேக்கப் ரெடி. ஸோ நான் இப்போ வந்து எடுக்கக்கூடாது மக்கி. இப்போ நான் வந்து எங்கள் கிஃப்ட் வாங்க போகிறேன். ஸோ பால் காய்ச்சி இருக்குன்னு சொன்னேன்ல, கிஃப்ட் வாங்க போகிறேன். அது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். பால் காய்ச்சும் முடிஞ்சா, பால் காய்ச்சி ஆக்சுவலி எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்சால் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் நான் வந்து காணிச்சேன். பட் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இதை விட சூப்பராக பண்ணுவீங்க. நான் ஒன்றும் பெரிய மேக்கப் குருவெல்லாம் இல்லை, எனக்கு அனுஷா தான் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு சொல்லி தந்து. ஸோ வெளியே போகும்போது நான் இந்த மாதிரி சிம்பிளாகிட்டு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, நம்ம போகலாமா? ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜூட் காட்டேஜ்க்கு போய் தான் கிஃப்ட் வாங்க போகிறோம். ஸோ ஜூட் காட் அண்ணா இருக்கு அடுத்து. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்கல்ல, நீங்கள் போட்டிருக்க ரெட் வளையலும் ஒயிட் இதுவும் எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ இங்கே தான் வாங்கினோம், ஜூட் காட்டேஜில். இந்த பெயிண்டிங் நல்லா இருக்குல்ல, சோத்துல மாட்டேன் அது மஹி. இது பாருங்க, ஃபுல்லாக காயின்ஸ். நம்மளோட 3 பைசா, 20 பைசா. என்னடா? ஆமாம், அழகாக இருக்குல்ல. என்னது இது? பாப்பாவுக்கு வேணுமா? வேணுமா? இது வச்சுக்கோ. அவங்களுக்கு கொடுக்கவா? கிளாக் எதுக்கு வாங்கணும்னு யோசித்தேன். ஆமாம், ஒரு நிமிஷம்.
ஸோ மஹிக்கு வந்து நாங்கள் மவுத் ஆர்கன் வாங்கினோம். ஆமாம், ஊதிக்கானி ஊது. இதில் ஊது, இதில் ஊது. ஊத மாட்டியா? அம்மா ஊத வேணும் பாரு. ஊது. அப்படி இல்லை, நீ கத்தக்கூடாது, நீ இதில் ஊதணும். ஊது, அப்படி ஊது. சரி, வீட்டில் போய் சொல்லி தரேன். என்ன என்னது இது? கர்ட்டனா ஷாலா? ஸ்டோல் மாதிரி நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அனுஷா வந்து துணியை மடிச்சு வச்சுட்டு இருக்கோம். நீ துணியை மடிச்சு வைக்கிறத பார்க்க எனக்கு சிரிப்பாக வருது. ஸோ நான் வந்து பெரியம்மா வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, எனக்கு அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதனால பால் காய்ச்சி முடிச்சுட்டு நான் டேரெக்டாக இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து பார்க்கேன், பெரிய ஆச்சரியமே நடந்துட்டுருக்கு. அனுஷா வந்து அவள் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிட்ருக்கா. அம்மாவுக்கு வார்ட்ரோப் பாருங்க, நல்லா இருக்கு. இப்போதான் அடிக்க வச்சிட்ருக்கியா நீ? கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கு. பாய் சொல்லுமா, நான் கிளம்பியாச்சு. நான் போயிட்டு வரேன். மகா பாய் சொல்லு. நாங்கள் எல்லாரும் 4 நாள் மகா இங்கே ஸ்டே பண்ணியாச்சு. அதனால போகிறோம். 4 நாள் இல்லையே? ஆமாம், நான் டியூஸ்டே வந்தேன், சாட்டர்டே ஆயாச்சு. எங்கே போகலாமா?